இன்னைக்கான டாபிக் வந்து பீஷ்மாஷ்டமி மேம். பீஷ்மாஷ்டமியோட சிறப்புகள் என்ன, அன்றைய தினத்துல பெண்கள் என்ன? அவர் என்ன சொல்றார், இது மார்கழி மாதம், தனுர் மாதம், இப்போ நான் உயிர் விட மாட்டேன், உத்தராயணம் பிறக்கட்டும், தை மாதம் பிறக்கட்டும், தை மாதம் பிறந்து நான் உயிரை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தராயணத்திற்காக பீஷ்மர் வந்து வெயிட் பண்ணுறார். அம்பு படுக்கையில் பீஷ்மர் படுத்துண்டு அவர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்கிறார். சொல்லிவிட்டு அவர் செத்து போயிட்டார். அப்புறம் கிருஷ்ணர் வந்து சொல்கிறார், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பீஷ்மர் சொல்லிட்டார், ஆனால் அதை யாரும் பதிவே பண்ணலை, எழுதவே. கிருஷ்ணர் வந்து பீஷ்மர் கிட்ட சொல்கிறார், பீஷ்மா உனக்கு குழந்தை இல்லையே, நீ கவலைப்படாத, உன்னுடைய இந்த இறந்த நாள், அதாவது பீஷ்ம அஷ்டமின்னா அந்த அஷ்டமி அன்னைக்கு தான் அவர் உயிர். திருக்கள் வந்து எப்போவுமே நமக்கு ஆசீர்வாதம் பண்ணும்பொழுது குலதெய்வம் நமக்கு கூடவே இருக்கும். ஸோ பீஷ்ம அஷ்டமியில் பீஷ்மருக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுனால நமக்கு என்ன பலன்னு அதிலிருந்து எடுத்து கொடுத்தவர் சகாதேவன் தான். பீஷ்மர் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொன்னால் கூட அதை அன்றைக்கி யாரும் பதிவு பண்ணாமல் விட்டுட்டாங்க. சகாதேவன் தான் அதுக்கு பின்னர் அந்த அவர் உச்சரித்த, அவர் வந்து எங்கே படுத்துண்டு அதை சொன்னாரோ அந்த இடத்துல அந்த ஸ்படிகத்தை வச்சு அவர் ஒரு மந்திரத்தை சொல்கிறார். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். மக்களுக்கு வந்து தொடர்ந்து நல்ல பதிவுகளை கொடுத்துட்டு நல்ல விஷயங்கள் அவங்க எடுத்துட்டு போற மாதிரி நல்ல முறையில அவங்கள நடத்தி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் மேம் சொல்லணும். ஆன்மீக பரிகாரத்துல நிறைய பெண்களுடைய ரசிகைகள் உங்களுக்கு ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப தேங்க்ஸ் மேம், நல்ல நல்ல பதிவுகளா கொடுக்கறதுக்கு. தேங்க்யூ. இன்னைக்கான டாபிக் வந்து பீஷ்மாஷ்டமி மேம். பீஷ்மாஷ்டமியோட சிறப்புகள் என்ன, அன்றைய தினத்துல பெண்கள் என்ன பண்ணணும்? பெண்களுக்கு அன்றைக்கி வேலையே கிடையாது பீஷ்மாஷ்டமியில், ஆண்களுக்கு தான் வேலை. ஏன்னா பீஷ்மர் வந்து ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தார் அவ அப்பாவுக்கு, அவர் கல்யாணமே பண்ணிக்கலை. ஸோ கிருஷ்ணர் என்ன பண்ணார், பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில் படுத்துட்டுருக்கார், மகாபாரத போர் நடக்கிறது, பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்துட்டுருக்கார். ஸோ அவர் என்ன சொல்கிறார், இது மார்கழி மாதம், தனுர் மாதம், இப்போ நான் உயிர் விட மாட்டேன், உத்தராயணம் பிறக்கட்டும், தை மாதம் பிறக்கட்டும், தை மாதம் பிறந்து நான் உயிரை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தராயணத்திற்காக பீஷ்மர் வந்து வெயிட் பண்ணுறார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ரத சப்தமிக்கு மறுநாள் தான் பீஷ்மாஷ்டமி வரும். ஸோ பீஷ்மர் வந்து தன்னுடைய உயிரை விடுறதுக்கு இந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருந்தார். அப்போ அவர் 108 அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கும்போது தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை அவர் இயற்றுறார். அந்த டைமில் தான் அவர் இயற்றுறார். அது அப்போ தான் அவர் சொல்கிறார், அவர் படுத்துட்டுருக்கச்சே சொல்கிறார். அப்போ கிருஷ்ணர் வந்து பீஷ்மர் கிட்ட சொல்கிறார், பீஷ்மா உனக்கு குழந்தை இல்லையே, நீ கவலைப்படாத, உன்னுடைய இந்த இறந்த நாள், அதாவது பீஷ்ம அஷ்டமின்னா அந்த அஷ்டமி அன்னைக்கு தான் அவர் உயிர் பிரியறது. ஸோ இந்த நாளில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து புருஷாலும், அதாவது உன்னுடைய மகன்களாக உனக்கு தர்ப்பணம் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறார். ஸோ இன்றைய நாளில் பீஷ்மருக்காக என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் பீஷ்மருக்கு ஒரு ஆத்தங்கரைக்கோ குளத்தங்கரைக்கோ போய் தர்ப்பணம் பண்ணுவாங்க. பீஷ்மாஷ்டமின்னா அதுதான். ஸோ இதில் பெண்களுக்கு வந்து வேலையே கிடையாது. பீஷ்மாஷ்டமியில் ஆண்களுக்கு மட்டும்தான் வேலை. அதுவும் தர்ப்பணம் கரெக்டாக கொடுக்குறவா பீஷ்மருக்காக பண்ணுவோம். இந்த பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக அவருக்கு தர்ப்பணம் கொடுப்பதால் நமக்கு என்ன மேம் பலன்? எதுவுமே, அதாவது கிருஷ்ணர் சொன்னது தான், கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே. அதனால் இதுக்கு பலன் அப்படிங்கிறது கிடையாது. பீஷ்மர் வந்து எவ்வளோ ஒரு பெரிய மகாபுருஷர் இல்லையா. ஸோ கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் அவருக்காக எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. என்ன, பீஷ்மரினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். பித்ருக்கள் வந்து எப்போவுமே நமக்கு ஆசீர்வாதம் பண்ணும்பொழுது குலதெய்வம் நமக்கு கூடவே இருக்கும். ஸோ பீஷ்மாஷ்டமியில் பீஷ்மருக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுனால நமக்கு என்ன பலன்னு கேட்டிங்கன்னா, பீஷ்மரினுடைய ஆசீர்வாதம், அவர் வந்து நம்மளுடைய வம்சம் நன்னா இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை அவர் பண்ணுவார். அதனால் பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கிறது எப்போவுமே கஷ்டம். அதனால் பெரியவங்க ஆசீர்வாதத்துக்காக நம்ம பீஷ்மாஷ்டமியில் பீஷ்மருக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம்.
சூப்பர் மேம். பீஷ்மாஷ்டமியோட சிறப்பை பத்தி சொன்னீங்க. பிதாமகர் பீஷ்மரால தான் நமக்கு வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அம்பு படுக்கையில இருந்தாலும் நமக்கு ஒரு புனித நூலை வந்து அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. நல்ல ஒரு ஸ்லோகத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்களாம். பெண்கள் வந்து அதை அன்னைக்கு படிக்கலாமா மேம்? கண்டிப்பாக படிக்கலாம். ஆக்சுவலாக அம்பு படுக்கையில் பீஷ்மர் படுத்துண்டு அவர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்கிறார். சொல்லிவிட்டு அவர் செத்து போயிட்டார். அப்புறம் கிருஷ்ணர் வந்து சொல்கிறார், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பீஷ்மர் சொல்லிட்டார், ஆனால் அதை யாரும் பதிவே பண்ணலை, எழுதவே இல்லை. என்ன பண்ணுறது, விஷ்ணு சஹஸ்ரநாமம் வரணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்பொழுது சகாதேவன் சொல்கிறார், இல்லை நான் வந்து அதை பதிவு பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அதை எப்படி பதிவு பண்ணி வச்சுருந்தார் சகாதேவன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பட்டிகம் இருக்கு இல்லையா, ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை, ஏன்னா சகாதேவனுக்கு வந்து ஜோதிடம் ரொம்ப நன்னா தெரியும், அவன் வந்து சாஸ்திரம் கற்றுண்டவர். அதனால் சகாதேவன் என்ன பண்ணுறார், அந்த ஸ்பட்டிகத்தை வச்சு மந்திரத்தை வந்து அவர் ஜபிக்கிறச்சு என்னென்ன அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய ஒலி இருக்கு இல்லையா, அது மொத்தமும் வந்து அந்த ஸ்பட்டிகத்தில் ரெக்கார்ட் ஆகிடுதான். ஸோ அதிலிருந்து எடுத்து கொடுத்தவர் சகாதேவன் தான். பீஷ்மர் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொன்னால் கூட அதை அன்றைக்கி யாரும் பதிவு பண்ணாமல் விட்டுட்டாங்க. சகாதேவன் தான் அதுக்கு பின்னர் அந்த அவர் உச்சரித்த, அவர் வந்து எங்கே படுத்துண்டு அதை சொன்னாரோ அந்த இடத்துல அந்த ஸ்பட்டிகத்தை வச்சு அவர் ஒரு மந்திரத்தை சொல்கிறார். ஸோ அந்த ஒலிகள் எல்லாம் அது என்ன எடுத்து ரெக்கார்ட் ஆகிடுது. ஸோ எவ்வளோ அந்த யுகத்தில் பாருங்கள், ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி ஸ்பட்டிகம் வந்து பயன்பட்டுருக்கு. ஸோ ஸ்பட்டிகத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. அண்ட் சகாதேவன் தான் அதை நமக்கு அதை திருப்பி கொடுத்தார். சூப்பர் மேம். ஒரு ஸ்படிகத்திலிருந்து நம்ம இப்போ எவ்வளோதான் கேமரா எவ்வளோ டெக்னாலஜி இருந்தாலும் ஸ்படிகத்திலிருந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து அப்பவே நிரூபிச்சு அதை நமக்கு எடுத்தும் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆமாம், ரொம்ப இது வந்து ஒரு அற்புதமான தகவல்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா மேம். இதை வந்து இன்னைக்கு உங்களுடைய வாயால மக்களுக்கு சொல்வதுதான் மேம் இன்னும் சிறப்பு. ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால இன்னைக்கு கண்டிப்பா பீஷ்மர் வந்து நமக்கு கொடுத்த இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பெண்கள் உங்க வீட்டில் உட்காந்து பாராயணம் பண்ணுங்க. ஓகே மேம், கண்டிப்பாக. ரொம்ப ஒரு அற்புதமான பீஷ்மாஷ்டமியை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு இன்றைக்கி சொல்லியிருக்கீங்க. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சொன்ன அனைத்து தகவலும் ரொம்ப சிறப்பான தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் போடும்போது இந்த விஷயம் எனக்கு தெரியாது, நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இதை நான் இன்னைக்கு இந்த பதிவிலேருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய பேர் வந்து உங்களுக்கு நன்றியும் சொல்லியிருந்தாங்க மேம். உங்களுடைய கருத்துக்களுக்கும் அந்த பூஜை முறைகளுக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு நீங்கள் எனக்கு தெரியப்படுத்திருக்கீங்க, நன்றி மேம் அப்படின்னு நிறைய வந்திருந்தது மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சிறப்பு மேம். பீஷ்மாஷ்டமியை பற்றி சொன்னதுக்கு நன்றி.